வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 10, 11 தேதிகளில் பெங்களூருவில் நடைபெறும் இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழு கூட்டம், டிஜிட்டல் சீர்திருத்தங்கள், ஓய்வூதிய உயர்வு மற்றும் பல அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 மாதங்களுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் குழு அக்டோபர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் பெங்களூருவில் கூட உள்ளது. இந்த உயர்மட்ட கூட்டம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இபிஎஃப்ஓ 3.0 டிஜிட்டல் மேம்படுத்துதல், உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அதிக ஓய்வூதிய விஷயங்கள் மற்றும் 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் சாத்தியமான திருத்தங்கள் உள்ளிட்ட பல முக்கியமான பிரச்சனைகளை குறித்து கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறையான நிகழ்ச்சி நிரல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும், நிறுவனத்தின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் குறித்த முக்கிய புதுப்பிப்புகள் மற்றும் முடிவுகள் விவாதங்களில் ஆதிக்கம் செலுத்தும் என்று வளர்ச்சியை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பெரிய அளவிலான தொழில்நுட்ப மேம்படுத்துதலை நிர்வகிக்கவும் செயல்படுத்தவும் இன்ஃபோசிஸ், விப்ரோ மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் போன்ற முக்கிய இந்திய ஐடி நிறுவனங்களை பட்டியலிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய தொழில்நுட்ப சோதனை மற்றும் கணினி ஒருங்கிணைப்பு சவால்கள் காரணமாக இந்த திட்டம் தாமதங்களை சந்தித்துள்ளது. இது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அசல் காலக்கெடுவை தாண்டி அதன் நிறைவை தள்ளியுள்ளது. நவம்பர் 22, 2022 தேதியிட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க சிபிடி உயர் ஓய்வூதிய விண்ணப்பங்களின் நிலையை மதிப்பாய்வு செய்யவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு தகுதியுள்ள ஊழியர்கள் சட்டப்பூர்வ ஊதிய உச்சவரம்புக்கு பதிலாக உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய அனுமதித்தது. ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களிடையே பரவலான ஆர்வம் நிலவி வருவதால் 2 நாள் விவாதத்தின் போது இந்த விஷயத்தில் நிலை புதுப்பிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் போது எழக்கூடிய மற்றொரு குறிப்பிடத்தக்க பிரச்சனை ஊழியர் ஓய்வூதிய திட்டம். 1995 கீழ் தற்போது ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை திருத்துவது ஆகும். பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு ஆகியவற்றை காரணம் காட்டி தொழிலாளர் சங்கங்களுக்கு ஓய்வூதியர் சங்கங்களுக்கும் நீண்ட காலமாக மேல்நோக்கிய திருத்தத்தை கோரி வருகின்றன. விவாதங்கள் கொள்கை புதுப்பிப்பு அல்லது இந்த விஷயத்தை மேலும் ஆராய குழு அமைப்பதற்கு வழிவகுக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.